ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம யாராருக்கு பேட்டில் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இத்தனை ஃபேக் பேப்ளேட்ஸ் இருக்குது. இந்த பேப்ளேடுக்கும் அண்ட் நம்ம ஒரிஜினல் டகராட்டோமி எங்கடா அவர். ஸோ நம்ம ஒரிஜினல் டகராட்டோமியான நைட் டிரான்சருங்கிற பேப்ளேடுக்கு தான் பேட்டில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொத்த கும்பலையும் இது ஜெயிக்குதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்த்துலாம். அநேகமாக ஜெயிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. எனிவேஸ் பேட்டில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம டைலாக சொல்லிட்டு பேட்டில்குள்ளே போயிடலாம். லேட் இட் ரிப். ஸோ காய்ஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மகிட்ட எத்தனை ஃபேக் பேப்ளேட்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். 2, 4, 6 பேப்ளேட் இருக்குது காய்ஸ். இவெல்லாம் கணக்கிலே சேர்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மொக்க பேப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். வெயிட்டு காற்று மாதிரி இருக்கான், காற்று மாதிரி அந்தளவுக்கு தான் வெயிட்டே இருக்குது. ஸோ இவனை வேணால் நம்ம டீம்லேருந்து தூக்கிடுவோமா? ஒரே ஒரு பேட்டில் போட்டு தூக்கிடலாம். சரி, ஓகே, இப்போ பேட்டில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எந்த பேப்ளேட் வந்து 2 பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வந்து இதில் வின் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு பேட்டில் வர்த்தா இல்லையான்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம லான்ச்சர் எடுத்துக்கலாம். எங்கே லான்ச்சரு? இந்த அறிவு. ஓகே, 3, 2, 1, let it rip. இவன் சுத்த லட்சணத்திலேயே தெரியுது இவன் எப்படிப்பட்டவன்ட்டுன்னு. ஒரு அடி கிடச்சா போதும். நீங்கள் அடிக்கவே வேணாம் சார், நானே விழுந்துடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விழுக போகிறாங்கிறத மட்டும் பாருங்க. விழுந்துட்டால. ஸோ இவனை வந்து காம்படிஷனுக்குள்ளே நுழைய விட்டுருக்கவே கூடாது. ஏன் தப்பு தான், சாரி. ஸோ மிச்சம் நம்மகிட்ட 5 பேப்ளேட் இருக்குது. ஸோ இந்த 5 பேப்ளேடையும் வச்சு பேட்டில் போடுவோம். இவங்கெல்லாம் பரவாயில்லாத வெயிட்டில் இருக்கவங்க தான். எனிவேஸ் பேட்டில் போட்டு பார்த்துடலாம். 3, 2, 1, let it move. Whoa. Whoa, sama. Whoa, sama. ஸோ நைட் டிரான்சர் வந்து இதில் தோத்துருச்சு. அடுத்த பேட்டில் போடுவோம். 3, 2, 1, let it move. let it move. போடு. யாருக்கிட்ட? எங்ககிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விட்டான். ஸோ அடுத்த மேட்டில் போட்டுடலாம். 3, 2, 1, let it move. Come on, night dancer. ஏய், வேற லெவலு. இது ரிப்பல்சிவ் அட்டாக்கா? ஸோ வின் பண்ணியிருக்க நம்ம நைட் டான்சர் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே பேப்ளேடு இந்த ஃபோர்ஸ் வந்து இதை அடித்து பறக்க விடுன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் வந்து அப்படியே ரிப்பல் பண்ணி போயிடுச்சு. எனிவேஸ் அவன் காலி. அடுத்து நம்ம எடுக்க போகிறது இவனை தான். ஸோ பார்த்துருவோம் பேட்டில். 3, 2, 1, let it move. 1. ஐயோ, ஓகே, ஃபஸ்ட்டு போடுவோம் கைஸ். 3, 2, 1, let it move. நைட் டான்ஸரோட ஸ்பின்னிங் பவர் குறையுது. என்னடா அவன் தள்ள மாறுறியான்? இந்த 2 பேரும் தள்ள மாறுறாங்க. என்ன நடக்க போகுது தெரிலையே. டான்சர் விழுந்துராத டான்சர். என்னடா அது? 2 பேரும் டை ஆகிட்டாங்க. சாம. ஸோ ஒன்ஸ் மோர் போட்டுருவோம். 3, 2, 1, let it move. ஓ பங்கம். பிக் பீஸ்ட் செதறி கீழே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கால, இவன் தாண்டா ஹீரோ. ஸோ இப்போ 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இல்லை, இவன் மட்டும்தானே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆமாம் இல்லை. ஸோ இப்போ இவனுக்கு ட்ரான்ஸருக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பிளாஸ்டிக் பேப்ளேடுக்கு ஒன்றுமே இல்லை. எனிவேஸ் நம்ம இன்னொரு பேட்லையும் போட்டு பார்த்துருவோம். 3, 2, 1, let it move. ஓ
கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரே அடி அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுரு. ஓ செம. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 100 ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த மேட்சை போட்டுருவோம். ஸோ இதில் வின் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ நம்ம இவனை தூக்கலாம், இந்த காம்படிட்டர் தூக்குவோம். இவன் எந்த பைப்லைன்னு எனக்கு தெரில, பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்ஃபரோட இன்னொரு வேரியண்ட் மாதிரியே இருக்குது. ஸோ எனிவேஸ் பேட்டில் போட்டு பார்ப்போம். 3 2 1 2 1. ஓ என்னடா இது வந்த சார் கீழே போயிட்டு இதாடா உன் பவரு. ஸோ காய்ஸ் வந்த உடனே கீழே பறந்து போயிட்டான். ட்ரான்ஸ்ஃபர் தான் வின் பண்ணியிருக்கு. 3 2 1. Come on man. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் தள்ள மாறுறான், என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓ ஓ ஓ ஓ ஓ செம காய்ஸ். ஸோ இதில் வின் பண்ணியிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்லேட் தான். ஏன்னா ஒரு 100 அளவு சின்ன கேப்பில் வின் பண்ணிருச்சு. ஸோ இப்போ 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்குங்க. அடுத்த பேட்டில் பார்ப்போம். ஓ யாருக்கிட்ட ஸோ அடித்து வெள்ளையை பறக்க விட்டுருச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபரு. ஸோ அவனும் காலி, சாரி இவனும் காலி. இனி யாரை தூக்குறோம்? இவனை தூக்கலாம். ஸோ இது வந்து ட்ரேசில் பேப்லேடோட ஒரு வேரியண்ட் மாதிரியே இருக்குது. எனிவேஸ் பேட்டில் போடுவோம். 3 2 1 let it go. பரவாயில்லப்பா, இந்த பேப்லேடோட நின்று டஃப் கொடுக்குதுன்னு சொல்ல வந்தேன். பட் அதுக்குள்ளே அடி வாங்கி ஓரம் போயிட்டுருக்கு. பார்ப்போம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தான் தள்ள மாறுறான். டே அடித்தாதான்டா நீ ஜெயிப்ப. நாங்களாம் ஆடாமல் ஜெயிக்கிறோங்கிற மாதிரி இவன் லுக்கு விட்டுட்ருக்கான். சூப்பரு. ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது இந்த மஞ்சள் பேப்லேட் தான். ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு மஞ்சள் பேப்லேட். நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒன்றும் இல்லை. 3 2 1 let it go. ஓ பங்கம். ஆனால் அடித்தா தானே டே பக்கத்தில் வா, ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன்டா டே பாடா பக்கத்தில். ஐயோ அடிக்கலாட்டி நம்ம நைட் ட்ரான்ஸ்ஃபர் மறுபடியும் தோத்துருமே. ஓ எனக்கு தெரிஞ்சு டையான மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நம்ம ரீமேட்ச் போட்டுருவோம். 3 2 1 let it go. சுத்தம் பேப்லேட் சுத்தலை. 3 2 1 let it go. என்னடா சுத்த மாட்டேங்குது. 3 2 1 let it go. இன்ன வரைக்கும் நல்லா தானே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் நைட் ட்ரான்ஸ்ஃபர் வின் ஆயிரும். பார்ப்போம். ஒரு அடி வாங்கிட்டு ஓடி போயிடுறா. நம்ம நைட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இன்னும் ஒரே ஒருத்தன் நிற்கிறான்டா. அவனை டிஃபீட் பண்ணி ஆகணும்டா. நீ என்னன்னா இவ்வளோ தூரம் மொக்க போட்டுக்கிட்டு இருக்க. கைஸ் நைட் ட்ரான்ஸ்ஃபர் தள்ள மாடுது. ஸ்டெமினா குறையுது. உருட்டி டேய் என்னடா அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. சூப்பர் அமேசிங். ஸோ நைட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 0.00 செகண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருச்சு. ஏதோ இடத்த காலி பண்ணி. ஸோ அடுத்து மிச்சம் இருக்க காம்படிட்டர் இந்த இவன் மட்டும்தான். இவனும் ஏதோ ஆரோமார்க் பேப்லேட் பிட் பீஸ்ட் போல். இந்த ஆரோமார்க் பிட் பீஸ்ட் ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. எனிவேஸ் பேட்டில் போட்டுருவோம்.
3, 2, 1. Let it rip. கமாண்டா. ஓ பாருங்க அவன் மூமெண்ட்டை பார்த்தீங்களா? ஓ சூப்பரு. அடி வாங்கிட்டு அது வேறு விஷயம், பட் இருந்தாலும் அந்த மூமெண்ட் கொடுத்தா பார்த்தீங்க ஒரு ஸ்பெஷல் மூவ் மாதிரி, அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அடுத்த பாட்டிலையும் போடுவோம். 3, 2, 1. Let it rip. 3, 2, 1. Let it rip. என்னடா ஆச்சு? நான் நைட் ட்ரான்ஸ்ஃபர் ஜெயிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் ஜெயிச்சிட்டா. ஓ உண்மையில வேற லெவலில் இருக்குங்க இந்த பேப்லேடு. பார்க்குறது கேவலமாக இருந்தாலும் அதை சுத்தம் போது சூப்பராக இருக்குது. உண்மையிலேயும் இந்த ஏரோ மார்க்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தம் போது வேறு லெவலில் ஒரு டிசைனை கொடுக்குது. அன்பிலீவபிள். ஸோ இப்போ 2 பேர் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நான் நைட் ட்ரான்ஸ்ஃபர் தான் சத்தியமாக ஜெயிச்சிருவான், மேட்சை முடிச்சிருவோம், வீடியோவும் அப்படியே முடிச்சிருவோம்னு நினச்சேன். பட் என்னடா இது இன்னொரு மேட்ச் போய்கிட்டு இருக்குது. எனிவேஸ் 3, 2, 1. Let it rip. 3, 2, 1. ஓ பங்கம். ஸோ காய்ஸ் அடிச்சு அடியில் வெளில பறக்க விட்டுருச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்க யாருன்னு பார்த்தீங்களா? நம்ம ட்ரான்ஸர் தான், நைட் ட்ரான்ஸர் பைப்லேட் தான். சும்மா பங்கம் பண்ணிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள் பையன் வேறு லெவலில் இருக்குதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பிளாஸ்டிக் ஜெனில் இருக்க ஒரிஜினல் டகாரடமி பைப்லேட். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இதை பார்க்க போல சொல்லணும் போலயே தோணுது. என்னமோ ஒன்று கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் காய்ஸ் முடிஞ்சு. இந்த மொத்த பைப்லேடையும் பிளாஸ்டிக் ஜென் பைப்லேடையும் அவன் காலி பண்ணிட்டான். இதாவது ஃபேக் தான், எல்லாம் 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அப்படி இல்லை 70 ரூபா ஒரு 3 பேக்கு 3 பைப்லேட் இருக்கும். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கும் வசதியாக இருக்கும். சரி ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி தான் நான் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிருவேன். எனிவேஸ் see you on the next video. This is crafted by Dabba Manda.